MP3 PKD சேனலோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய். பொதுவாகவே மீன் குழம்புனா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கைப்பக்குவத்தில் வைப்போம். இன்றைக்கி என்னோட மெத்தடில் மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 6-7 சின்ன வெங்காயம் எடுத்து அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 3 தக்காளி எடுத்துகிட்டு அதில் 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 5-6 பல் பூண்டு எடுத்து அதை இடித்து வச்சுருக்கேன், தாளிப்புக்கு வெந்தயமும் ஜீரகமும் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இன்றைக்கி மத்தி மீன் வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். மத்தி மீனும் ஒரு 5-6 பீஸ் மட்டும் முரல் மீனும் எடுத்திருக்கேன். என்றைக்குமே பொடி மீன் வச்சு குழம்பு வைக்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்ன தான் நான்ஸ்டிக் செராமிக்னு வந்திருந்தாலும் மண் சட்டியில் வைக்கிற குழம்போட டேஸ்ட்டே தனி தான். இன்றைக்கி ஒரு அகலமான மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயமும் ஜீரகமும் போட்டு தாளிச்சுக்குவோம். வெந்தயமும் ஜீரகமும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறேன். பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றா போட்டு வதக்கக்கூடாது. அதனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து தக்காளி போட்டு வதக்கிக்குவோம். ஒரு தக்காளி முழுசாக எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை புளிக்கரைசலோடு சேர்த்து கரைச்சிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியை மட்டும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூளும் ஒரு பிஞ்ச் அளவு நைஸ் உப்பும் இதில் சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி மஞ்சத்தூளும் நைஸ் உப்பும் சேர்க்கும்போது ஒரு 10 நிமிஷத்தில் வதங்குறது ஒரு 6-7 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். அதுக்காக தான் இந்த மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியை நல்லா கையால் கரைச்சிட்டு புளியில் ஒரு கை அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி புளி கரைசலை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசல்லேருந்து கொஞ்சமாக எடுத்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் ஒரு 5 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3லேருந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். எதுக்காக இப்படி வதக்குறேன் அப்படின்னா, அந்த மல்லித்தூள் மிளகாத்தூளில் இருக்கிற பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறேன். இது நம்ம ஆயில் கொஞ்சம் நிறையா ஊற்றி அதுலேயும் வதக்கிக்கலாம். ஆயில் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புளிக்கரைசலை ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற புளிக்கரைசலையும் அதிலேயே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். குழம்பு நல்லா கொதிச்சாதான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் மாங்காயெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா கொதிக்க வச்சுருவோம். ஏன்னா மீன் மாங்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க முடியாது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மீன், ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன், அந்த மாங்காய் மீன் எல்லாத்தையும் குழம்புல சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். மீன் குழம்புக்கு என்றைக்குமே நல்லா புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் புளி, மாங்காய், அப்புறம் தக்காளி எல்லாமே அதிகமாக சேர்க்குறோம். புளிப்பு அதிகமாக வேணாங்கிறவங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காய், மீன் எல்லாத்தையும் அந்த குழம்புலையே சேர்த்து கொதிக்க விட்டுறலாம் நல்லா. மீன் மாங்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதோட ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேன். மீன் குழம்புல மல்லித்தழை போடுறது எனக்கு பிடிக்கும். கறி குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் மீன் குழம்பு, புளிக்குழம்புல மல்லித்தழை போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்னோடய மெத்தடில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.